உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லக்ஷ்மி, லக்ஷ்மி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஒரு 5 நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னு கேளு. நீ என்ன சொல்லுவ? எல்லாமே சரியாகிற மாதிரி நீ என்ன சொல்லுவ? இதா உன்னோட பிரச்சனை. நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றதை கேட்டா என்ன ஆயிடும்? நான் ஜஸ்ட் உன்கிட்ட ஜென்யூனா பேசணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இந்த ரிங் மாட்டிக்கிச்சு நான் சும்மா போய் தான் சொன்னேன். அப்பதானே உன்னை மேல கூட்டு வந்து என்னால உன்கிட்ட பேச முடியும். ஒரு சின்ன விரலோட வலியை காட்டி போய் சொல்றியா? அதான் எனக்கு காலம் போற நீ வலியை கொடுத்துட்டியே. குழந்தை மாதிரி மேல இழுத்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன பேசுறதுக்காக கூட்டிட்டு வரல. நீ ரொம்ப நல்லவ. இத சொல்றதுக்காக தானே இழுத்துட்டு வந்த. நீ கெட்டவன் இல்ல, அதானே? இதுதானே நீ என்கிட்ட பேச போற. சரி, நான் ஒத்துக்கிறேன். நீ நல்லவ. சந்தோஷமா? இல்ல இல்ல இல்ல. என்ன நீ சும்மா நீ ஏதோ பேச்சுக்காக தான் இப்படி எல்லாம் சொல்ற. என்ன செய்ய மனசார என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நீ ஒரு அயோக்கிய, இதுதான் உண்மை. ஆமா மிஸ்டர் ரிஷி ஓபெராய், நீ ரொம்ப மோசமானவ. உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் என் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது. நீ நல்லவன்னு சாதிக்கிறதுக்காக என்னை இழுத்துட்டு வர, ஆனா நீ நல்லவன் இல்ல. காலையில தான் நீ என்னை விட்டு பிரிஞ்சு வந்த. இப்ப மலிஷ்கா கூட வந்திருக்க. நாம பிரிஞ்சு 3 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள வருங்கால மனைவி கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்க. நீ இதை விட பச்சை துரோகம் இருக்கா? லக்ஷ்மி, நீ தப்பா நினைக்கிறேன்னு சொல்லு. லக்ஷ்மி, நீதான் தப்பு பண்றேன்னு சொல்லு. நானும் ஒத்துக்கிறேன். நீ இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் மதிப்பு கொடுக்கல. என் அன்பையும் என் பாசத்தையும் என் காதலையும் நீ நினைக்கவே இல்லை. அந்த பக்கம் மலிஷ்கா வேணும்னே என்ன கூப்பிட்டு எனக்கு என்கேஜ்மெண்ட் ரிங்க காட்டுன்னு சொல்றான். கல்யாணத்துக்கு போட போற நெக்லஸ் எனக்கு காட்டுன்னு சொல்றான். சாரி, நீ கெட்டவன் கிடையாது. நான் தான் கெட்டவன். உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, ஆனா நான் உனக்கு வாழ்த்தே சொல்லாம இருக்கேன். நான் ஒரு பைத்தியம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உடனே உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கு வாழ்த்துக்கள். நான் மனசார வாழ்த்துக்கள் சொல்றேன். ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தள்ளி போ. என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்க. மறுபடியும் என்ன தொட்டுடாத. எனக்கு என்ன நினைச்சாலும் வெறுப்பா இருக்கு. போய் உன் மேலேயே நான் அன்பு செலுத்தினேன். இவ்வளவு பெரிய பச்சை துரோகத்தை பண்ணிட்டு இப்ப கட்டி பிடிச்சு என்னத்தை சாதிக்க போற? உனக்கு தெரியுமா ரிஷி, நீ ரொம்ப நல்லவன் தானே அடிக்கடி என்னோட மனசு சொன்னாலும், அதே மாதிரி பல தடவை என்னோட மனசை நான் சமாதானப்படுத்திக்க நினைச்சாலும், நீ தப்பானவ இல்லைன்னு நினைச்சாலும் நீ தப்பானவ தானே நீ நிரூபிக்கிற. நேத்து என்ன நீ HR கிட்ட இருந்து காப்பாத்தின. நீ எனக்காகவே வந்ததா தான் நான் நினைச்சேன். அப்புறம் உனக்கு வந்து என் மேல அக்கறை இருக்குன்னு நினைச்சேன். அதுக்காக வந்தேன்னு நினைச்சேன். நீ நல்லவ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். நான் தான் தப்பா நினைச்சிட்டேன்னு அப்ப நினைச்சேன். ஆனா நீ உன் சுயநலத்துக்காக அங்க வந்த. என்னாச்சு? ஐம் சாரி மலிஷ்கா, எனக்கு உன்னோட குரல் சரியா கேட்கல. ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு புரிஞ்சுது. நீ கல்யாணம் பண்ணிக்க போறவன் பிரேக்கப் பண்ணிட்டா. ஐம் ரியலி சாரி. ஆனா ரிஷி என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறா. அது அவனே தான் சொன்னான். நான் ஒன்னும் ஃபோர்ஸ் பண்ணல. அவனே தான் கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணான். ஆர் யூ ரியல்? இது எப்ப நடந்துச்சு? இன்னைக்கு காலையில. அதோட நீலம் ஆண்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு கூட சொன்னான். வாவ் மலிஷ்கா, திஸ் இஸ் a great news. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? யூ ஹாப்பி ரைட்? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்ஃபேக்ட் ரிஷி கூட ஷாப்பிங் வந்திருக்க. அவன் தான் என்னை கூட்டிகிட்டே வந்தான். பட் கெஸ் வாட், இங்க யார் இருப்பா? லக்ஷ்மியா? பட் ரிஷி என்கிட்ட சொல்லியிருக்கான், லக்ஷ்மிக்கும் அவனுக்கும் சம்மந்தம் கிடையாது. இட் டசன்ட் அஃபெக்ட் ஹிம். அண்ட் இப்போ அவளை பார்க்கும்போது அவன் கில்ட்டியாவும் ஃபீல் பண்ணல. அண்ட் ஆனாலும் அவன் ஃபீல் பண்றான். என்னால பார்க்க முடியுது. அதோட அவன் கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கான். அவன் அவகிட்ட நிறைய பேச ஆசைப்படுறான், பேச விரும்புறான். ஆண்டி, அவன் லக்ஷ்மி மேல வச்சிருக்கிறது கேர் ரெஸ்பெக்ட் கிடையாது, வேற என்னவோ இருக்கு.
ஸ்டாப் இட் மலிஷ்கா. ரிஷி விஷயத்துல நீ பொசசிவா இருக்க, அதனாலதான் இத ஃபீல் பண்ற. இப்ப அவங்க 2 பேரும் பிரிஞ்சாச்சு, கல்யாணம் முடிஞ்சாச்சு, இப்ப எந்த உறவும் கிடையாது. சோ அதனால இனிமே இத பத்தி பேசாத. சரி, நான் என்ன பண்ண நீங்களே சொல்லுங்க. ஷாப்பிங்க்கு வந்திருக்கேன் ரிஷி கூட, என்னோட என்கேஜ்மெண்ட் மேரேஜ்க்கு. ஆனா இங்க ரிஷி என் கூட இல்ல. ரிஷி உள்ள லக்ஷ்மி கூட இருக்கான். அவன் கையில டைட்டா ஒரு ரிங்க போட்டிருக்கான். அதை ரிமூவ் பண்றதுக்காக லக்ஷ்மி அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. கேன் யூ இமேஜின்? இவ என்னோட லைஃப்க்கு மிகப்பெரிய சாபம். என் லைஃபை விட்டு போக மாட்டேங்கிறா. மலிஷ்கா, ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோ. ஆர் யூ ஜஸ்ட் காம் டவுன்? என்னது காம் டவுனா? என்னோட உறவு முறிஞ்சு போகணுமா? ஆனாலும் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் காம் டவுனா இருக்கணும் இல்லையா? ஆண்டி, இட்ஸ் நாட் லைக் தட். உங்களுக்கு ரிஷிய நல்லா தெரியும். நேத்திக்கு லக்ஷ்மி கூட அவனுக்கு சண்டை நடந்திருக்கு. ஆனாலும் இன்னைக்கு அவன் லக்ஷ்மி கூட தான் இருக்கான். ஆண்டி, யூ நோ, அவ ஏதோ பெரிய மிஸ் யூனிவர்ஸ் மாதிரி இவன் அவளை ரசிக்கிறான். அவ இருக்கும்போது அவன் என்ன நோட்டீஸ் கூட பண்ண மாட்டேங்கிறான். எஸ் மலிஷ்கா, யூ ஆர் ரைட். லக்ஷ்மி அங்க இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவும் பண்ண முடியாது. என்னாலயே நம்ப முடியல. காலையில இவ்ளோ பெரிய சண்டை போட்டிருக்காங்க, ஆனா மறுபடியும் அவங்க 2 பேரும் கடைக்குள்ள. 2 பேருக்குள்ளேயும் வெறுப்பு இல்லைன்னா ரொம்ப பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. மலிஷ்கா, லக்ஷ்மியோட இமேஜ் போற மாதிரி நீ அந்த கடைக்குள்ள எதையாவது பண்ணு. அவளை வேற மாதிரி அங்க போர்ட்ரேட் பண்ணி காட்டு. அவ ரிஷி முன்னாடி நிக்க கூடாது. ரிஷி முன்னாடி மட்டும் இல்ல, சொசைட்டி முன்னாடியே நிக்க கூடாது. ஏதாவது பழைய போடு. யாரும் அவளுக்கு வேலை கொடுக்க கூடாது. அவளை பார்த்து எல்லாரும் சிரிக்கணும், கேலி பண்ணணும். அந்த மாதிரி அவளோட பேரை கெடுத்து விட்டுரு. லைஃப்ல அவ எழுந்து நிக்கவே கூடாது. தயவு செஞ்சு அதை கெடுத்துரு. ஏன் ஆண்டி, அப்படி நான் என்ன செய்ய? நீ ஒரு ஜுவல்லரி ஸ்டோருக்குள்ள இருக்க. ஜுவல்லரி ஸ்டோருக்குள்ள ஒரு பொண்ணு என்ன பண்ணா அவளோட பேர் கெடுமோ, அந்த மாதிரி அவளை ஏதாவது பண்ணி விட்டுரு. அவ மேல திருட்டு பட்டத்தை கட்டிடு. அது போதும். அவளை அந்த கடையை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்கு கரெக்டான நேரம் இதுதான். அவ வந்து சிட்டில எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணு. அவ மேல திருட்டு பட்டத்தை கட்டு. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது போதும். உன் லைஃப்க்கும் இடைஞ்சல் இருக்காது. சிம்பிள். ஷியர் ஆண்டி. ஷியர் ஆண்டி. என்ன இது, ரிஷி ப்ரோ இன்னும் போனே பண்ணல. அங்க என்னதான் நடக்குதோ? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒருவேளை இவரு சாரி சொல்லிருக்கலாம். அந்த சைடுல இருந்து லக்ஷ்மி அண்ணியும். லக்ஷ்மி அண்ணியா? ஆஹா, அண்ணின்னு கூப்பிட்டா நல்லாதான் இருக்கு. வீட்டுல இருக்கும்போது லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு மட்டும்தான் நான் கூப்பிட்டேன். அண்ணின்னு சொன்னதே இல்லை. இனிமே அண்ணின்னு தான் கூப்பிடுவேன் எப்பவுமே. லக்ஷ்மி அண்ணி. நான் உன் மேல காட்டின அன்பு எனக்கு அப்படி திருப்பி கொடுத்துரு. புருஷன் நினைச்சு நான் உன் மேல பாசத்தை பொழிஞ்சனே, அதையும் திருப்பி கொடு. அந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செகண்டையும் திருப்பி கொடு. இந்த மொத்த உலகத்தையும் மறந்துட்டு உன் பின்னாடியே வந்தனே, அதை திருப்பி கொடு. உன்னையே நான் அடையாளமா நினைச்சு வாழ்ந்தனே, அதை திருப்பி கொடு. நீங்க பாதிக்கப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஃபார் காட் சேக், ஒரே ஒரு தடவை என் அண்ணன் பேச்ச கேளுங்களேன். அவர் ஒன்னும் கெட்டவன் இல்ல. அவர் தப்பு பண்ணிருக்காரு, ஐ நோ. பட் அவர் இன்னசென்ட். அவருக்கு என்ன வேணுங்கிறது இன்னமும் அவருக்கு தெரியாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.